ஹாய் காய்ஸ், பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. எனக்கும் இப்போ தாங்க டைம் கிடச்சிது. இப்போ இருக்க ட்ரெண்டிங் டாப்பிக்கில் எது பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தாங்க ஞாபகம் வருது. இது நார்மலைஸ் பண்ணாதீங்க, இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பல பேர் கத்திக்கிட்டு இருந்தாலும் இது ரொம்ப நார்மல் தான், இது ரொம்ப காமன் அப்படின்ற பேசுகிற டீமும் இருக்க தான் செய்யுது. இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் மட்டும் இப்போ ஃபேமஸ் ஆகலைங்க. இது முன்னோர்கள் காலத்திலேயே ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற வாழ்க்கையெல்லாம் யாரும் வாழலை. ஒரு ஆண் தன் மனைவி இருக்கும்போதே ஒரு 4-5 வைஃப் அவங்க கூடவே இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த எம்ஆர் ராதா காலம் யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு எத்தனை வைஃப் இருந்திருக்காங்க. அப்புறம் பீரியட்லேயே இருந்த ஆக்டர்ஸ் யோசிச்சு பாருங்கள், ஆக்ட்ரஸ் யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்குமே ஒரு 3 பார்ட்னர்ஸாவது குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு சொல்லப்பட்ட கதைகள்லையும் அந்த படங்கள்லையும் நம்ம பார்த்து பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்திக்கு ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி இந்த லவ் அதெல்லாம் சினிமாவில் காமிச்சு அது எவல்யூஷன் சேஞ்ச் ஆகி தான் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணவே ஆரம்பித்தோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வருது அப்படின்னா என்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையாக இல்லை. ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் பயங்கரமாக இருக்குது. இப்போ இருக்க இந்த இன்ஃப்ளேஷன் இஷ்யூஸால் ஒருத்தரால் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியலை. ஒய்ஃபும் வேலைக்கு போகணும் அப்படின்ற கட்டாயமும் வந்துருச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள்னால இது இந்த மேரிட்டல் அஃபேர்ஸ் அதிகமாக இருக்குன்னே நம்ம சொல்ல முடியுது. சரி, இது என்ன பண்ணலாம், இது சரியா தப்பா அப்படின்ற டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன ஃபாலோ வைக்கணும், அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சரிடா நீ போடா உனக்கு 2 பொண்ணை பிடிச்சிருக்கா, 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாடா. சரிம்மா நீ போம்மா, உனக்கு 2 பையனை பிடிச்சிருக்கா, சரிம்மா ஓகேம்மா நீ 2 பேரு கூடயே வாழுமா அப்படின்றதையா நம்ம ஃபாலோ பண்ண சொல்ல முடியும். நம்ம நம்ம லைஃப்க்கு எது ஃபாலோ பண்ணணும், அடுத்த ஜென்ரேஷன் என்ன நினைக்கணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணி சொல்லணும். ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இதுதான் லைஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது போதும், இந்த அரவணைப்பு இந்த அன்பு போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒருத்தர் உண்மையாக லாயலாக இருந்தாலே இந்த பிரச்சனையில் பாதி முக்கால்வாசி குறைச்சிடும். ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் மனசில் வச்சு ஒருத்தர் பிடிச்ச ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்றது என் கருத்து.